வணக்கம். முதலில் இந்த கூட்டத்தை நூல் அறிமுக விழாவை ஏற்பாடு செய்து கொடுத்த எதிர் வெளியீடுக்கும் கார்த்திகை பாண்டியனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த கவிதை தொகுப்பை முழுக்க வாசிச்சுட்டு அதை பத்தி பேசின சிறப்பான உரைகள் ஆற்றிய துரைக்கும் ராம் சந்தோஷுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா இப்போ எழுதுறப்போ நம்ம அடையிற ஒரு மகிழ்ச்சி ஒண்ணு இருக்கு. அதற்கப்புறமா நம்ம நம்ம எழுதின வரிகளை நமக்கு பிடிச்ச இடங்கள்ல அல்லது நம்ம இது இந்த இடம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிற இடங்கள்ல அல்லது இது சரியா இல்ல அப்படின்னு நினைக்கிற இடங்கள்ல வாசிச்சுட்டு ஒருத்தர் அதை தொட்டி காட்டுறப்போ நமக்கு ஏற்படுற ஒரு ஒரு தொடர்பு இருக்குல்ல, அந்த கவிதையோட தொடர்பு, பேசுறவங்களோட தொடர்பு, வாசிக்கிறவங்களோட தொடர்பு இருக்குல்ல, அது ஒரு வேற மாதிரியான உணர்வை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரியான உணர்வுகளை துரை அவர்களோட உரையும் ராம் சந்தோஷ் உரையும் ரெண்டுமே செஞ்சது. பேசுறப்போ ஒரு கவிதைக்கு உணர்வுகள் முக்கியமா இல்ல அறிவு முக்கியமா அப்படின்ற ஒரு சின்ன டாக் வந்தது இல்லையா. நான் யோசிக்கிறேன்னா ஒரு ப்ரோஸ் மூலமாவும் ஒரு உணர்வை கடத்தலாம், போய்ட்ரி மூலமாவும் கடத்தலாம். ஆனா கவிதைகளுக்கு உணர்வுகளை கூர்மையாக கடத்துறதான ஒரு திறன் இருக்கு, அல்லது அதற்கான ஒரு வாய்ப்பு கவிதைகள் இருக்கு ப்ரோஸை விட. இப்ப அப்படி கவிதைகள் எல்லா உணர்வுகளும் எல்லாத்துக்கும் இருக்கதான் செய்யுது. ஆனா அந்த கவிதை எப்போ ஒரு சிறந்த இடத்தை அடையுது அப்படின்னா, எழுதுறவங்க அந்த அண்டர்கோ பண்ண அந்த உணர்வை வாசிக்கிறவங்களுக்கும் அதை கடத்துறப்பம் அதற்கு நிச்சயம் மூளை தேவையாதான் இருக்கு. ஸோ என்ன மாதிரி வார்த்தைகள், என்ன மாதிரியான வடிவங்கள், என்ன மாதிரியான ஒப்பீடுகள், ஓமைகள், ஓமானங்கள் எல்லாம் போடணும் அப்படிங்கிற விதத்துல மூளை ரொம்ப தேவையாதான் இருக்கு. ஸோ கவிதைக்கு மூளை உணர்வு ரெண்டு எல்லாம் முக்கியம்னா ரெண்டுமே முக்கியம் தான். அப்புறம் துரை பேசுறப்போ பெண்களுக்கு இப்ப காதல் கவிதைகள் எழுதுறது ரொம்ப சுலபமா வருதா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருந்தாரு. பெண்களுக்கு உணர்வை உள்வாங்கிக்கிறது அல்லது வெளிப்படுத்துறதுல எனக்கு பெண்களுக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பெண்கள் கொஞ்சம் எல்லா பெண்களும் அதை ஜென்ரலைஸ் பண்ணல. இப்போ ஒரு ஆணுக்குமே ஒரு பெண்மயமான உணர்வு அதிகமா இருக்கலாம், ஒரு பெண்ணுக்கு ஆண் தன்மை அதிகமா இருக்கலாம். ஸோ பெண்மை அப்படிங்கிறது ரெண்டு பேத்துக்கும் பொதுவான விஷயம் தான். அது கொஞ்சம் அதிகமா இருக்கிறவங்க கிட்ட அந்த வெளிப்படுத்துதல், உணர்வுகளை வெளிப்படுத்துதல் அல்லது உள்வாங்குதல் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்புறம் இந்த கவிதை தொகுப்புல நம்ம இப்ப முழுக்க காதல் கவிதைகளா முதல் பகுதி அப்படின்னு கேட்டா இல்ல. அத நான் சொல்றது அங்க ஒரு நட்பா கூட இருக்கலாம், இருந்திருக்கு. இப்ப முள் கவிதை முக்கியமா சொல்ல போனா முள் கவிதை ஒரு காதல் கவிதையே கிடையாது. அது எனக்கு ஒரு நட்பை சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ ஒரு காதல் கவிதைகள் இல்லையான்னு கேட்டா ஆமா, நிறைய கவிதைகள் காதல் கவிதைகள், பிரிவு, அன்பு அதை சார்ந்து இருக்கதான் செய்யுது. ஆனா நான் இப்ப இத எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு கவிதைகளை மொத்தமா அப்படி பெரும்பான்மையான கவிதைகள் அப்படி படிச்சு கொண்டு வர்றப்போ இந்த கவிதையும் அப்படிதான் இருக்குமோ அப்படின்னு வகைமைப்படுத்தப்படுறதான சிக்கல்களும் இதுல இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அது முழுங்கிற கவிதை சொல்லப்போனா காதலை விட நட்பு நமக்கு கசந்து போறப்போ அல்லது நம்மளை கைவிடுறப்போதான் வலி அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த முழு கவிதை ஒரு நட்பை இழந்த கதை தான். அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் தான் அது. ஸோ அதை இப்ப எழுதியிருந்தேன். ஸோ இப்ப துரை சொன்ன மாதிரி ஒரு 6-7 வருஷம் கழிச்சு ரெண்டாவது தொகுப்பு. இந்த 6-7 வருஷங்களுக்கான இடைவெளி நிறைய இருந்தா கூட இந்த 6-7 வருஷங்கள்ல எழுதப்படாத விஷயங்களை நான் வெளியில இந்த தொகுப்பு மூலமா அனுப்புவேன். அப்ப நம்ம ராம் சொன்னாரு, நீங்க நல்லோசி நாரஞ்சு இரவு படிச்சுட்டு திரும்பி இதை படிக்கிறப்போ ஒரு ரிப்பீட் மோடு தெரியுது அப்படின்னு. அது நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து தான். ஏன்னா அதோட தொடர்ச்சி தான் இதுல வந்திருக்கு. ஸோ இந்த இதுல ஐ சீல் த டீல் அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இதை பத்தி பேசுறப்போ இப்போ முதல் பகுதி உணர்வு அடர்த்தியான கவிதைகள் இருக்கு, ரெண்டாவது காசி நமக்கு கொஞ்சம் உணர்வுல இருந்து விடுதலை ஆகிற கவிதைகள் இருக்கு அப்படிங்கிறப்போ
ராம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஒரு உடலுக்கான தேவைகள் இல்லாதப்போ நம்ம இந்த இடத்த நோக்கி போறோம் அப்படிங்கிறது அது பொதுவான ஒரு புரிதல், அது சரியானதும் கூட. உடல் மறக்கப்படுறப்போ நமக்கு வந்து ஒரு அதை தாண்டி ஒரு ஆன்மீகமான ஒரு சிந்தனைகள் வர்றது வந்து சரிதான், அது நடக்கிறது தான். ஆனா பர்சனலா சொல்லணும் அப்படின்னா எனக்கு இது ரெண்டுமே சம தளத்துல இருந்துகிட்டு இருக்கு ஒரு ஒரு 10-15 வருஷங்களா. ஆனா நான் வந்து நம்ம வந்து பொதுவா இன்னொரு ஒரு நட்போ அல்லது காதலோ அப்படி இருக்கிறப்போ அவங்க கிட்ட நம்ம நான் ரொம்ப அதை யோசிச்சு பாக்குறப்ப எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நமக்குள்ள அவங்கள சிறைப்படுத்திக்க நம்ம ட்ரை பண்றோம், முயற்சி பண்றோம். இவங்க அதுக்குள்ள நம்மள லிமிட் பண்ணி இவங்களுக்குள்ள என்னன்னா இவங்க எனக்கானவங்க இல்லது இவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு நம்ம அதை லிமிட் பண்ணிக்க ட்ரை பண்றோம். ஸோ அந்த லிமிட்டேஷன்ல இருந்து எதுவும் நிலை இல்லை அல்லது வந்து நான் என் இந்த சிறைப்படுத்துதல இருந்து முழுக்க விடுதலை ஆகணும் அப்படிங்கிற இடத்துல வந்து இருந்துதான் காசி கவிதைகள் எழுதி. அந்த விடுதலை வந்து இந்த லிமிட்டட் டு அன்லிமிட்டடுக்கான அந்த பயணம், அந்த டிரான்சிஷன் அதுல நடக்குது. ஸோ இப்ப துறை பேசுறப்ப சொல்லியிருந்தார், மொதல் வந்து கண்கள் சோகமா இருக்கிற ஒரு பனிச்சறுக்கு விளையாட்டுல இருக்க சோகமா இருக்கிற ஒரு பெண் வந்து தீப்பொறிகளோட இருக்கிற மாதிரி. அந்த விடுதலை தான் அதை கொண்டு வருது, வந்திருக்கு. வந்து நம்ம ஒரு விஷயம் வேணும், அது நமக்குள்ள வேணும், நமக்கு வேணும், எனக்கு வேணும், அல்லது எனக்கு இதை அடையணும் அப்படின்னு நம்ம சிறைப்படுத்திக்கிற நினைக்கிறப்போ அந்த தன்னால அந்த ஒரு 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 வெயிண்டம், ஒரு சோகம் வந்து அதிகமா நம்ம கிட்ட வருது. இது இல்ல, என்னையவே நான் வெளியில அனுப்ப ட்ரை பண்றேன், முயற்சி பண்றேன். நான் இந்த இடத்துல இல்ல அப்படிங்கிறத நான் அந்த ஒரு தேடுதல் இருக்கு இல்லையா, நானே இல்லை, இன்னொருத்தர் வேண்டாம், எனக்கு நானே வேண்டாம், நான் என்னைய வெளியில அனுப்புறேன் அப்படிங்கிற ஒரு விடுதலையை நோக்கி போறப்ப வர எழுத்துக்களுக்கு அந்த தீவிரம் அதிகம். அதுதான் இது ரெண்டுக்குமான வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ராம் சொன்ன விமர்சனங்களையும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு அவங்க பார்வையில அதற்கு தரவுகள் இருக்கக்கூடிய கவிதைகள் எடுத்துக்கிட்டா இதா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க, சொல்றீங்க. ஆனா அப்படி அப்ப அவங்க அந்த மாதிரி ஒரு கவிதை எழுதிக்கணும், சம்மந்தப்பட்ட எழுதிக்கணும். இது எனக்கான வெளிப்பாடு, எனக்கான வெளிப்படுத்தல்கள். ஸோ என்னோட உணர்வுகளை மட்டும்தான் நான் எழுத முடியும். ஏன்னா வந்து யாரும் குற்றச்சாட்டுகள் எதுவும் வைக்கல. நீங்க சொன்ன மாதிரி ராமத் ரொம்ப அழகா எல்லாம் பிரிச்சு பேசியிருந்தார், ரொம்ப ரசிச்சு கேட்டேன் அவங்க உரைய. என்ன சொல்லிட்டு எழுத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து செயின் ஆஃப் தாட் போயிருச்சு. ஸோ அந்த எழுத வேண்டிய தேவை கிடையாது. பொலிட்டிக்கல் சென்ஸ் கூட, பொலிட்டிக்கல் சென்ஸ் கூட அதை பார்க்கும்போது அது தேவைப்படலாம். ஸோ இப்போ ஆண்கள் அவ்வளோ வருஷமா இருந்து பண்ணவே கிடையாது. அவங்க மேல அவ்வளோ கடைசி உங்களுக்கு தேவை கிடையாது. இல்ல, ஞாபகம் வந்துருச்சு. அவர் என்ன சொன்னார்னா, இப்ப நீ எழுதினப்போ அந்த கவிதைகள்லாம் நானே கிடையாதுன்னு சொன்னீங்க இல்லையா, அது உண்மை. இப்போ அந்த இதுல இந்த ஆண் கிடையாது, அது தேவையில்லை அப்படிங்கிறத தாண்டி எனக்கான விடுதலை எனக்கு வேணும், அதுக்காக தான் அந்த கவிதைகள் மொத்தமும். அந்த பொலிட்டிக்கல் சென்ஸ் பத்தி எல்லாம் நான் யோசிக்கல. பட் இந்த இடத்துல வந்து பரவாயில்ல, இருந்துட்டு போட்டும். இப்போ நிறைய நீங்க சொன்ன மாதிரி பரவாயில்ல, இருந்துட்டு போட்டும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆண்கள் நிறைய எழுதிட்டாங்க. பட் யாருமே வந்து ஒரு ஒரு பெண் படுற ஒரு பெண்ணுக்கு நேர்கிற சோகமோ துக்கமோ அந்த பெண் தான் எழுத முடியும் இல்லையா. இன்னொன்னு முதல் சொன்ன மாதிரி துரை சொன்ன மாதிரி நான் ரொம்ப உணர்வு பூர்வமான காதல் கவிதைகளை பெண்கள் தான் எழுத முடியுமோ அப்படிங்கிற ஒரு தாட்டும் வருது, ஒரு எண்ணமும் வருது இல்லையா. ஸோ அப்போ அதற்கான எவ்வளவு தூரம் ஒரு ஆணை பாதிக்கிற அளவுக்கு, ஒரு பெண்ணை பாதிக்கிற அளவுக்கு ஒரு ஆணை காதல் பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து கிடையாது. பட் அதை இல்ல அப்படி நான் சொல்லல, அதை உள்வாங்கிக்கிறதோ அதை வெளிப்படுத்துறதோ வந்து ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அதிகமா இன்னும் செறிவா முடியுது அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்க முடியும் நினைக்கிறேன். இந்த இன்னொரு இப்ப இந்த தொகுப்பு வந்து அவர் காப்பா கேட்டப்போ நீங்க பத்தி பேசலாமா அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஒத்துக்கிறது ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இன்னொரு 5-6 வருஷம் இடைவெளியில் அடுத்த புக்குக்கு வந்துடக்கூடாது எனக்கு அப்படிங்கிறதுனாலதான். ஏன்னா இப்ப வந்து திரும்பி நம்ம வேலை பார்க்க
நம்மளுடைய தினமும் பணி சூழல் இதெல்லாம் வந்து எழுதுறதுக்கான நேரமும் அந்த ஸ்பேஸும் கம்மியா இருக்குது. அப்படிங்கிறப்போ இடைவெளி கொஞ்சம் அதிகமாகி ஆகுது, எழுதுறதுலயே கொஞ்சம் இடைவெளி அதிகமாகுது. ஸோ அதனால அது திரும்ப அதே ஒரு மோடுக்குள்ள நம்மள வச்சுக்கணும், மறுபடியும் எழுதணும் எழுதணும் அப்படிங்கிற உத்வேகம் வேணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமான காரணமா நான் அது சரின்னு சொன்னது. பட் நான் அது வந்ததுக்கான அந்த ஜஸ்டிபிகேஷன் வந்து இந்த கூட்டம் ரொம்ப நிறைய அதிகமாவே எனக்கு கொடுத்துருச்சு. இன்னும் நிறைய எழுதணும், தொடர்புல இருக்கணும், இன்னும் நீங்க சொல்ற மாதிரியான விஷயங்கள், இந்த விமர்சனங்கள் வேணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ நம்ம பேசலாம், துரைட்டையும் பேசணும், ராம்கிட்டையும் பேசுவோம். ஏன்னா நீங்க இப்ப 2 பேரும் முழுக்க என்னோட தொகுப்பை படிச்சிருக்கீங்க. இப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கப்ப பேசினா எனக்கான விமர்சனங்களையும் எடுத்துக்கிறது அடுத்த தொகுப்புல இருக்கிறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.